சுரா கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா 19 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இது தவிர கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 3 பேர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். 1996இல் 37 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா அதன் பின் இந்த தேர்தலில் அதிகபட்சமாக 23 தொகுதிகளில் தாமரை சின்னம் களத்தில் உள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கோவை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி, முன்னாள் கவர்னர் தமிழிசை தென்சென்னை, பாரதிய ஜனதா சட்டசபை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லை என முக்கிய நிர்வாகிகள் பலரும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். சென்னை மாநகரின் 3 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா அருகில் உள்ள திருவள்ளூர் தனி தொகுதியிலும் போட்டியிடுகிறது. கொங்கு மண்டலத்தில் நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் என 4 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. முக்கிய நிர்வாகிகள் வேட்பாளர்களாக இருப்பதாலும் அருகருகே உள்ள தொகுதிகளில் அதிகமாக போட்டியிடுவதாலும் தேர்தல் பணியாற்ற அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் இல்லாமல் வேட்பாளர்கள் திணறி வருகின்றனர். வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துவதில் கூட சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தென்சென்னையில் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை போட்டியிடுவதால் வடசென்னை, மத்திய சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா நிர்வாகிகள் பலர் தென்சென்னையில் வேலை செய்ய செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் வடசென்னை, மத்திய சென்னை பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதுபோல கோவையில் மாநில தலைவர் அண்ணாமலையும், நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் முருகனும் போட்டியிடுவதால் பொள்ளாச்சி, திருப்பூர் தொகுதியில் உள்ள பாரதிய ஜனதாவினர் அங்கு தேர்தல் பணியாற்ற சென்றுவிட்டனர். இதன் காரணமாக பொள்ளாச்சி, திருப்பூர் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் உள்ளனர்.